குறை உன்னிடத்துல உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்துல சொன்னார். அதை கேட்ட உடனே அவன் மனமுடைந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, இன்னைக்கு தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற காரியம், something is lacking in you. You lack one thing. ஏதோ ஒரு காரியம் உன்னில் குறை இருக்கிறது மகனே, அதனாலதான் நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட சொல்கிறார். இந்த மாலை வேளையிலும் எல்லாவற்றையும் காண்கிற தேவனுக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்க்க நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். ஒரு வாலிபன் என்ன செஞ்சானா, அவனுக்கு ரொம்ப விருப்பமானது என்னன்னா, ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி, அந்த வீடு கட்டணும்னு சொன்ன உடனே ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு கனவு, ஒரு அழகான வீடை அவன் கட்டி முடிப்பதை போல. அந்த அழகான வீட்டுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சான். உடனே யோசிச்சானா, இயேசுவின் இல்லம்னு வைக்கலாம்னு சொல்லி என்ன செஞ்சானா, அந்த பேருக்கு இயேசுவின் இல்லம் என்று சொல்லி நேம் போர்ட்லாம் ரெடி பண்ணி அதை அடிப்பதற்காக முன்னாடி போனா. சுத்திலாம் எடுத்துட்டு போய் வாசல்ல இயேசுவின் இல்லத்தை நேம் போர்டு அடிக்கிறதுக்காக முயற்சி செய்யும் போது தூரத்துல யாரோ வருவதை போல தோன்றினதா. யாருன்னு சொல்லி உத்து பார்க்கும்போது பக்கத்துல வர வர பார்த்தா அது இயேசு சுவாமி. அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஓடி போனா, கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான். ஏசப்பா, நான் இந்த வீட்டுக்கு உங்க பேர் தான் வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்களேன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு அறையாய் காண்பித்தானா. ஒவ்வொரு அறையாய் காண்பித்து அந்த அறையின் சாவி ஒவ்வொன்றையும் அவருடைய கரத்திலே கொடுத்தான். எல்லாவற்றையும் ஆண்டவர் வாங்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் அவனுடைய தோல்ல கை போட்டு சந்தோஷமாக வெளியே வந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய கண்கள் ஏதோ ஒரு குட்டி அறையை நோக்கி பார்த்துதான். உடனே அது ஆண்டவர் பார்க்கிறாருன்னு இவன் போய் அதை மறைச்சிட்டு வாங்க சாமி போலான்னு சொன்னா. ஆனா ஆண்டவர் எட்டி அந்த அறையை பார்த்து சொன்னாரா, ஏய், அந்த குட்டி ரூமுடைய சாவிய என்கிட்ட நீ கொடுக்கலையேன்னு சொல்லி சொன்னாரா. சொன்ன உடனே அந்த வாலிபன் சொன்னானா, ஆண்டவரே, வேண்டாததெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், அது ஒண்ணு மட்டும் விட்டுருங்கன்னு சொன்னானா. உடனே ஆண்டவர் அவன் கண்ணுக்குள்ள பார்த்து சொன்னாரா, கண்ணை நோக்கி பார்த்து சொன்னாரா, அந்த குட்டி அறையின் சாவியையும் நீ எனக்கு கொடுக்காத பட்சத்துல இந்த வீட்டுக்கு என்னுடைய பேரை வைக்க முடியாதுன்னு சொன்னாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ மறைத்து வைத்திருக்கிற, மறைத்து இன்பம் கண்டு கொண்டிருக்கிற, நீ விரும்பாத, தேவன் விரும்பாத, நீ விரும்பி செய்கிற ஏதோ ஒரு காரியம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருக்கிறதே, அதை விட்டு விடும்படியாய் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். மாலை வேளையில ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்ன நடக்க போகுது? அப்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்து நான் காரியத்தை நடப்பிக்கும் போது என்ன செய்ய போறாரா? 3 காரியம் சொல்றாரு. நான் கடந்து வருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. I will come in the midst of your problem. உடைய பிரச்சனை நடுவில் நான் கடந்து வருவேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக என்ன சொல்றாரு? உன் பிரச்சனையை அசைய பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. He is going to shake your problem. மூன்றாவதாக அந்த பிரச்சனையின் மத்தியிலே உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. உடைய முந்தின மகிமை காட்டிலும் உடைய பிந்தின மகிமை பெரியதா இருக்கும் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, தேவன் கடந்து வந்து உங்கள் பிரச்சனையை அசைய பண்ணி இந்த பிரச்சனையின் மத்தியில உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த சோர்வுல நீங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த சோர்வுல உங்களை மாற்றி உங்களுக்கு உதவி செய்ய கடந்து வந்திருக்கிற அந்த தேவனை நோக்கி பாருங்க. தேவன் விரும்பாததை விட்டு விடுங்க, காரியத்தை நடப்பிக்க ஆரம்பிங்க. ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா, ஏதோ தெய்வத்தை ஏற்றுக்கொண்டேன் அல்ல, ஏதோ ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டேன் என்பது அல்ல. ஜீவனுள்ள தேவன் உங்கள் மூலமாய் கிரியை செய்யும்படியா ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. When the living God comes in you, your life will never be the same. Something is going to happen to you. Something is going to happen to you.
எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களில் வரும்போது நாம் சாதாரணமானவர்களா இருக்க போவதில்லை. நான் ஏதோ வாழப் போவதில்லை. ஏதோ மாற்றத்தை தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்க போவதில்லை. உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, இந்த தேசத்திலே செய்யும்படியாக, உங்கள் குடும்பத்திலே செய்யும்படியாக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த மாலை வேளையிலும் கூட நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் இன்னைக்கு அந்த தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நான் இருக்கிற வண்ணமாகவே நான் வருகிறேன் சுவாமி. I have lot of weaknesses, I have lot of problems Lord. ஆண்டவரே, எனக்குள்ளாக அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக பலவீனங்கள் உண்டு. ஆண்டவரே, இது எல்லாவற்றோடு கூட உங்க பாதத்துல நான் வருகிறேன் சுவாமி. என்னை ஒரு விசை கூட என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் காரியத்தை நடப்பிக்க என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எனக்குள்ளா இருக்கிற சோர்வுகளை நீக்கி என்னை தைரியப்படுத்தி என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிற வேளையில நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அந்த பரிசுத்த தேவனிடத்துல நாம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஒரு விசை கூட என்னை பரிசுத்தப்படுத்துங்க சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் ஒப்பு வைக்கும் போது கர்த்தர் நம்மிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, அந்த உணர்வோடு கூட நான் எப்பொழுதும் நான் தைரியமாய் காரியங்களை நடப்பிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்கள் பிரச்சனையில கடந்து வர போகிறார். உங்கள் பிரச்சனையை அசைய போகிறார். எப்படி பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலையிலே அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த போது அங்க தேவனுடைய பிரசன்னம் அந்த சிறைச்சாலையின் அஸ்திவாரத்தை அசைத்ததை போல இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனையில தேவன் அஸ்திவாரத்தை அசைய பண்ண போகிறார். அசைய பண்ணுவது மட்டுமல்ல, அந்த அஸ்திவாரத்தை தேவன் உங்களை மகிமையாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவரே என்னை ஒரு விசை கூட என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு அமெரிக்க தேசத்துல ஒரு பெரிய மிருக காட்சி சாலை. அந்த மிருக காட்சி சாலையில பாத்தீங்கன்னா நிறைய மிருகங்கள்